கும்பகோணம் காமராஜர் ரோட்டில் செயல்படும் டாஸ்மாக் மதுக்கடைகள் காரணமாக குடிபோதையில் அரை நிர்வாணமாக மயங்கி கிடக்கும் ஆசாமிகள் பொதுமக்கள், பெண்கள், பள்ளி மாணவர்கள் ஆகியோருக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றனர். பள்ளி, பேராலயம், மசூதி உள்ளிட்ட முக்கிய இடங்கள் அமைந்துள்ள இந்த பகுதியில் 2 அரசு மதுக்கடைகள் மற்றும் பார் செயல்படுவதால் இடம் முழுவதும் போதை ஆசாமிகள் கட்டுக்கடங்காத செயலால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். மேலும் போதை ஆசாமிகள் உடைத்த கண்ணாடி பாட்டில்கள் பாதசாரிகளுக்கு அபாயம் விளைவிக்கின்றன. எனவே உடனடியாக இந்த டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 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 அரசு மக்களுக்காகயா இல்ல ஒயின் ஷாப் டீலர்களுக்காகங்கிறத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இது நடு ரோட்ல ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு யாருமே இங்க போக முடியல. முக்கியமான டவுன்ல இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நடவடிக்கையே எடுக்காம இன்னும் ஒயின் ஷாப்பை அதிகரிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இதை இருக்கிற ஒயின் ஷாப்பை தள்ளி வைக்கணுங்கிறது கவர்மெண்ட் முடிவு எடுக்க மாட்டாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புன்னை கிராமத்தைச் சேர்ந்த தனிகாச்சலத்தின் மகன் சிதம்பரம் நெமிலி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். அரசு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு நண்பர்களுடன் அருகாமையில் உள்ள விவசாய கிணற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். கிணற்றில் குதித்த சிதம்பரம் நீண்ட நேரமாக தண்ணீரில் இருந்து மேலே வராததால் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தாலூர் கிராமத்தில் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பெரியாண்டவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் அங்காளம்மன் விஸ்வரூபம் எடுத்து வீதி உலா நடைபெற்றது. இதையடுத்து கோவிலுக்கு எதிரே உள்ள ஆற்றங்கரையில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.